எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து எப்படி இவளை வச்சுட்டு செய்கிறதுன்னு தெரியல. ஈஸியாக இருந்தாலுமே அரை மணி நேரம் ஊறணும். இப்போ இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு எல்லாத்தையும் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் ரோஜா. நான் தான் உங்கள் ஃபைசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லோரும் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீக் வந்து நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் சண்டே வந்து ஸ்பெஷலாக சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்யலாம் தான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். ஸோ அதனால் சிக்கன்லாம் போட்டு சொதப்பிச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம காளான் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிளான் நேற்றே இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து ஓட்டு போடுற டேயில் அதனால் வந்து எந்த கடையுமே இல்லை. நேற்று போய் இந்த காளானை தேடி போய் வாங்கிட்டு வந்தோம். காளான் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதை நம்ம எடுக்கணும். அதெல்லாம் எடுக்காது. ஆமாங்க. இப்போ வந்து நம்ம காளானை வந்து க்ளீன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைசல் தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து க்ளீன் பண்ண தெரியாது, அவங்களுக்கு தெரியும். தெரியும்லாம் இல்லை, காலைல வீடியோ அனுப்பிச்சி விட்டு நீ பார்த்துட்டு வந்து க்ளீன் காலைல ஒரு உட்காந்துருந்தேன். வேலை மறக்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணி காளானை பார்த்துட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணால் உட்காந்து பார்த்து சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு பார்க்க வச்சு எல்லா வேலையுமே பார்க்க. அப்படி கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒய்ஃபை வந்து இந்த வீட்டில் வந்து செட் பண்ணல. நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே தான் வந்து ஒய்ஃபை இருக்குது. அங்கேருந்து இங்கே 1 வீக்காக இன்னும் மாற்றவே இல்லை. அதனால நான் அங்கே போனால் தான் எல்லா வீடியோவும் அனுப்ப முடியும். சரி, இன்னைக்கு காலையிலே வந்து நான் வந்து என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி காளான் க்ளீன் பண்ணுற வேலை ஃபைசல்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி வீடியோ அனுப்பி அந்த வீடியோ பார்த்து பண்ணேன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய வேலையா? அப்படின்னா நான் ஏன் அதெல்லாம் தொடரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைமே நம்ம வந்து சமைக்கிறோம். இவ்வளோ சமைக்கிறதே பெரிய விஷயம். இந்த தொடுனேன் அப்படின்னு நான் தொடுவேன். காளானே ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டதே இல்லை. சரி, ஃபைசலுக்காக வந்துட்டோமே, எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த காளான்லாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஃபைசல் காளான், பாம்பு, பூரான் எல்லாமே வந்து சாப்பிடுவான். அதனால் ஏதோ ஒன்று சமைச்சு அந்த பிரியாணி கூட ஆட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் காளான் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டேன். அவ்வளோதான். க்ளீன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த அரிசி வந்து ஊறணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தாலுமே அரை மணி நேரம் ஊறணும். நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிற நார்மலான சாப்பாடு வடிக்கிற அரிசியாக அரை மணி நேரம் ஊறணும். இப்போ இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு எல்லாத்தையும் வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் நான் க்ளீன் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைசல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இது இவ்வளோதான் ஈஸியாக உரிச்சவனே வந்துடுது. மேலே இருக்கிற தோலை வந்து எப்பவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியான பீஸும் நம்ம வேணுன்னா அரைஞ்சி போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பெருசாக வேணுனாலும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நம்ம 2 பீஸாக கூட போட்டுக்கலாம். ஓகே. இது வெங்காயத்து கூட வைக்கிற ஓரமாக தான் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ தான் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சேன். ஜெசிமா வந்து எழுந்துட்டா. எப்படி சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து எப்படி இவளை வச்சுட்டு செய்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிகாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் போட்டு கீழே உட்கார வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஜெசிமா அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும். பாப்பா என்ன சாப்பிட்றீங்க? மம்மா சரி சாப்பிட்றேன். அம்மா சமைச்சிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம். வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா கலக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை வந்து
ஆரம்பிச்சுட்டா. கடகடன்னு சொல்லி விசில் வந்து ஏற்றிட்டேங்க பாருங்க. விசில் வந்து பிரியாணி வந்துட்டு இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இவன் வேற பாதியில் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. இங்கே பாருங்கள் அவளுக்கு கொடுத்தது எல்லாமே எப்படி இறச்சி வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக இறச்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து என் காலையே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தா. சரி ஃபைசலுமே வந்து மதியானம் தான் வந்து வேலை விட்டு வருவாங்க. இப்போ முடிஞ்சிடும், இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பிரியாணியே ரெடி ஆகிடும். நான் மட்டும் தனியாக நின்று இவளையும் பார்த்துட்டு பிரியாணியே வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நல்லா இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து காளான் பிரியாணி செய்கிறேன். காளான் பிரியாணியில் பிரியாணியே ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நல்லா இருக்கணும், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நமக்கு விசில்னாவே பயம், உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வாட்டி வந்து விசில் வந்துச்சு, வெளியே போயிட்டேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உடனே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பக்கத்தில் முட்டை வந்துட்டு இருந்துச்சு, அதையுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாப்பா வேறு இருக்கா, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரே ஒரு விசில் தான், வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பிரியாணி வந்து செஞ்சாச்சு. விசிலும் வந்துடுச்சு. விசிலும் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வேறு வழியே இல்லாமல் ஜெசிகா வந்து இது மேலே வந்து நிற்க வச்சுட்டேன். ஏன் நிற்க வச்சுருக்கேன்னா, எல்லாம் கேஸு ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரும் வந்து வந்துடுச்சு. அதில் தான் தைரியமாக நிற்க வைக்கிறேன். ஏன்னா வந்து இவளை கையிலே வச்சுட்டு பாத்திரம் கூட தைக்க முடியல. பாருங்கள், சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து குக்கரில் வந்து எப்படி பிரியாணி வந்துருக்குன்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு 1:30 மணிக்கா சாப்பிட வேண்டியது தான். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரியாணி திறந்து பார்க்கலாம். பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், காளான் கூட நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைசர் இல்லாமல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா வந்து பிரியாணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுருக்கோம். லாஸ்ட் மினிட்ல உப்பு இல்லை அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போவே வந்து நான் காளானை வச்சு இங்கே பாருங்கள். ஸோ காளான்லாம் போட்டு டேஸ்ட் வந்து பார்க்க போகிறேன், வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேவலைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ணால. செம்ம சூடு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இனிமே சூப்பராக இருக்குது. காளான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் பிரியாணி கூட, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதை வந்து மூடி வச்சுட்டு அப்படியே ஃபைஸில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நீ சாப்பிட்றியாடி? சாப்பிட்றியா? கொஞ்சம் சாப்பிட்றியா? கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாரு, பிரியாணி சரி. மேகி இங்கே பாரு, மேகிடி. அம்மா பாவம் தானே, கஷ்டப்பட்டு தானே செஞ்சேன். ஒரே ஒரு வாய் வாங்கி அம்மாக்காக. இப்போ வேணாவா? செப்போ சமவாசனையா? அவ்வளோ சூடா? எப்படி இருக்கு? சாப்பிட்டுட்டு சொல்றியா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு காளான் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு ஜெசிமாவை தூங்க வச்சா தூங்கவே இல்லை. ரொம்பவே சேட்டை பண்ணுறா. சரி என்னையாவது தூங்க விடுவான்னு பார்த்தா என் மேலே ஏறி குதிக்கிறா. அதுவும் இல்லாமல் முடியெல்லாம் பிடிச்சிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இழுத்துட்டா. இப்போ
இப்போதான் தலை வாரி கொண்டை போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சேன். சரி கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு படுத்தா விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அவளை கூட்டு போய் விடலை. ஏன்னா மதியம் எப்பயுமே அவள் தூங்குவான்னு சொல்லி நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கூட தூங்குற மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கா எங்கள் 2 பேர் மேலேயும். நான் இங்கே தலைக்காணி போட்டு இங்கே படுத்துட்டு இருந்தேன், விடவே இல்லை. என் மேலேயே ஏறி விளையாடுறா, அவங்க மேலேயே ஏறி விளையாடுறா. அவங்க ஃபோன் பார்க்குறாங்க, அதுவும் விடலை. என்ன தூங்கவும் விடலை. அப்படியே 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1:30 மணிக்கு சாப்பிட்டோம். அவளுக்கு 2 மணிக்கு சாப்பாடு ஊட்டி முடித்தேன். அது வரைக்குமே இப்போ பாருங்கள் 4 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே அவள் வந்து எங்களை தூங்க விடாமல் இதே தான் விளையாடுறா திருப்பி. ஆனால் தூங்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீடியோக்கு வர கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிமா தூங்குறியா? கொஞ்ச நேரம் தூங்க மாட்டேன். அம்மா தூங்க வைக்கட்டா? அம்மா தூங்க வைக்கட்டா? உமா கொடுத்து அம்மாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து ஜெஸ்ஸி வந்து தூங்கவே விடலை எங்களை. நான் இப்போ தான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் தலை குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி சண்டே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறோம். வீட்டில் எடுக்க போகிறோமா இல்லை வெளியே எடுக்க போகிறோமான்னு சொல்லிட்டு தெரியல. நான் ஜெசிகா எப்படி இருக்கிறாளோ அதை பொறுத்து தான். இப்போ வந்து நான் வீடியோக்கு வந்து கிளம்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ வரும், நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பார்ப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி சண்டே விலாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை. இப்போ வந்து வீடியோக்கு வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே வந்து மேட்சாக இருக்கிறத பார்த்தா, பிளாக்ல இருக்கிறத பார்த்தா இப்போ என்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வந்து சண்டே விலாகு. அதுக்கப்புறம் சண்டே சமையல். ஆமாம், காளான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. வேற லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக வந்து இருந்தது காளானும். ஆமாம், அதுவும் இல்லாமல் காளான் நீ ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிட்றல, எப்படி இருந்தது? எனக்கு தெரியவே தெரியாது, நான் அப்புறமா தான் கேட்டேன். எப்படி இருந்தது? வரைக்கும் காளானும் சாப்பிட்டதே கிடையாது. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. அதுவும் நான் சமைச்சு ஃபஸ்ட் வாட்டி. எப்படி இருந்துச்சு? அரிஞ்சு கொடுத்தல, அதனால தான் நல்லா இருந்தது. நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த மாதிரி செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட சண்டே வந்து விலாகு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கு ரிலேட்டடாக எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.